ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு டேஸ்டான மசாலா டீ எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு 2 கப்பு டீ போட போகிறோம். அதுக்கு இந்த அளவு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஏலக்காய் மட்டும் போதுங்க. இது ரெண்டையும் இடித்து வச்சுக்கோங்க. நான் ஏலக்காவை தோல் எடுத்துகிட்டு தனியாக வச்சுருக்கேன். 1 கிளாஸ் பால் தனியாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். டீ தூளும் பாலும் சேர்த்தா டீ ரெடி அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் டீ தூளும் தண்ணி பால் எல்லாம் கரெக்டாக சேர்த்து இந்த பதத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே கிளாஸில் 1.25 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இடித்து வச்சுருக்க இஞ்சியும் ஏலக்காவும் இது கூட சேர்த்துக்கோங்க. தோல் எடுத்துட்டு நான் சேர்த்துருக்கேன். இது கொதி வந்த பிறகு 1.25 டீஸ்பூன் டீ தூள். இது 2 டீக்கு கரெக்டாக இருக்குங்க. நல்லா கொதித்ததும் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு டிக்காஷன் 1 கிளாஸ் இருந்தால் போதும். ஆனால் கொதிக்கும் போது கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால் 1/4 கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். டிக்காஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ காய்ச்சி வச்சிருக்க பாலை இது கூட சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. காய்ச்சாத பாலோ இல்லை காய்ச்சி ஆற வச்ச பாலோ இதில் சேர்த்தா நல்லா இருக்காதுங்க. இன்னைக்கு நான் டீ போட பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். பசும்பாலில் டீ போட்டிங்கன்னா 1.25 கிளாஸ் பால் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். இதில் மசாலா அளவாக இருக்கிறதுனால நம்ம டெய்லியுமே குடிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.